மிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து ஆல இம்ரானில் அல்லாஹ் தஆலா பல்வேறு நிகழ்வுகளை சொல்லி காண்பிக்கிறான் என்று சொன்னாலும் கூட, குறிப்பாக உலகத்து முஃமின்களுக்கெல்லாம் ஈமானிய உதாரணமான ஒரு பெண் அன்னை மரியம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உலகத்திலேயே யாருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு பலவற்றை பெற்ற அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, குர்ஆனில் சொல்லப்பட்ட பெயர் சொல்லப்பட்ட ஒரே பெண். குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்ட ஒரே பெண் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் பெயரால் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஒரு தனித்த சூறாவை இறக்கி இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் கியாமத் நாள் வரை உள்ள எல்லா முஃமினான ஆண்கள் பெண்களுக்கு ஈமானுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா ரெண்டு பேரை சொன்னா, அந்த ரெண்டு பேரில் பெயர் குறித்து சொன்னவரால் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகத்து முஃமின்களுக்கெல்லாம் ஈமானுக்கு உதாரணம். வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிர்அவுன், உலகத்தில் ஃபிர்அவுனுடைய மனைவி என்று அல்லாஹ் சொன்னான். அதற்கு அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தினுடைய எல்லோருக்கும் ஈமானுடைய முன்னுதாரணமான ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அதேபோல் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்கள் 4 பேர். உலகம் முழுவதும் ஆக சிறந்த பெண்கள் 4 பேர். அன்னை ஹதீஜத்து பின்த் ஹுவைலித், அன்னை ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆசியத்து இம்ராஅத் ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா அம்மா அவர்கள். அதேபோல் மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மகள் எதற்கு மரியம் அவர்கள். அதேபோல் ஃபாத்திமத்து பின்த் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகத்தினுடைய அருமையான மகளார் அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்கள். உலகத்திலேயே ஆக சிறந்த 4 பெண்மணிகளில் ஒருவர் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்ட பெற்ற பெண்மணிகளில் ஒருவர் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போல உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லாத தனிச்சிறப்புன்னு சொன்னா, உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த குழந்தையானாலும் ஷைத்தானுடைய தொடுதல் தீண்டுதல் இல்லாமல் உலகத்தில் பிறப்பதில்லை நாங்கள் ஸல்லல்லாஹு. எல்லா குழந்தைகளும், ஆனால் அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மகனையும் தவிர என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் அதை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு பல்வேறு விதமான தனித்தன்மைகளை கொடுத்தான். அதே போல் அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனிலே பாராட்டி சொல்லும் பொழுது, அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, பத்தினித்தனமான பெண் என்று சொன்னார். உலகத்திலே ஒரு பெண்ணுக்கு ஆக சிறந்த ஒரு உயர்வான தன்மை என்று சொன்னால் கற்பொழுக்கு தான். அந்த கற்பு ஒழுக்கம் இருக்கக்கூடிய பெண், அதிலேயே உலகத்திற்கே உதாரணமான பெண் என்று அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா பாராட்டி சொன்னான். அவங்களுடைய தாயும் தந்தையும் சிதேவியானவர்கள். அதேபோல அவங்களுடைய பிள்ளையை போல அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் பெயர் இம்ரான், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பெயர் ஹன்னா. ஹன்னா என்ற அவங்களுடைய தாயார் பெயர், அவங்களுடைய தகப்பனார் பெயர் என்னங்க, இம்ரான். இவங்க தங்களுடைய தாயார் இருக்கிறாங்களே அந்த ஹன்னா அவர்கள் கருவிலே ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமை சுமந்திருக்கும் பொழுது அது ஆனா பெண்ணா தெரியல, ஆனால் அவர்கள் ஒரு நதிர் செய்தார்கள் என்று ஓதிய சூரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் அந்த நேரத்திலே ஒரு நதிர் செய்திருந்தார்கள். இது காலத் இம்ராத்து இம்ரான் ரப்பி, இம்ரானுடைய மனைவி அவர்கள் ஒரு நதிர் செய்து, இன்னி நதரத்துலக மாஃபி பத்னி முஹர்ரரா, ரப்பே என் கருவில் வளர்க்கக்கூடிய என் வயிற்றில் உருவாகக்கூடிய இந்த பிள்ளையை அல்லாஹ்வுக்காக நான் அர்ப்பணித்தேன், ஃபதகப்பல் மின்னி, நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஒரு துஆ செய்தார். ஆனால் பிறந்தது பெண் குழந்தை. அவங்க ஆம்பளை பிள்ளை நினைச்சிருந்தாங்க, ஆனா பிறந்தது பெண் குழந்தையா பிறந்துச்சு. உலகத்திலேயே ஆக சிறந்த பெற்றோர்களுடைய நல்ல விளைவு பிள்ளைகளை பாதிக்கும். இது குர்ஆனுடைய சட்டம். வல் பலது தய்யிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பி, நல்ல பூமியிலிருந்து நல்ல விளைச்சல் தான் உண்டாகும் அல்லாஹ் சொன்னான். இதுதான் அர்த்தம் கொண்டது. இது பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நிசாவுக்கும் ஹர்ஸலுக்கு, உங்களுடைய விளைநிலங்கள் என்று சொன்னான். நல்ல விளைநிலங்களில் இருந்து நல்ல விளைச்சல் தான் உண்டாகும். தாயும் தகப்பனும் சீதேவியாக இருந்தால் பிள்ளைகளும் சீதேவியாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பு பிள்ளைகளை 7 தலைமுறைகள் பாதிக்கும் சொல்றான். 7 தலைமுறைகளையும் தாண்டி பாதிக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு அவருடைய பிள்ளைகளை தாக்கும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காண்பிப்பார்கள். அருமையானவர்களே, ஆக ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் இப்படி ஒரு நதிர் செய்தார்கள். ஆனால் பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தது. பொம்பளை பொண்ணுவை எப்படி ஒரு பள்ளியினுடைய சேவகத்திற்காக வேண்டி விடுவது அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா நதிர் செய்தாச்சு என்ற காரணத்தினால அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் ரப்பி இன்னி, நான் இப்படித்தான் நதிர் செய்திருந்தேன்,
ஆனால் இன்னி வதாத்துஹா உன்சா, இப்ப எவ்வளவு விழுந்திருக்கு. வல்லாஹு அலம் பிமா வதாத், ரப்பி அல்லாஹ்வுக்கு தெரியும் எது உண்டா இருக்குதுங்கிறது. ஆனால் வலைஸ ஸக்கர்கல் உன்சா, வலைஸ ஸக்கர்கல் உன்சா, ஒரு ஆம்பளை பொம்பளை மாதிரி ஆக முடியுமா? இப்ப இந்த நேரத்தில் என்ன செய்யறது? ஆனாலும் கூட நான் கொண்டு போய் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தேன்னு சொல்லி பள்ளியினுடைய சேவகத்திற்காக விட்டார்கள். இப்ப அந்த காலத்துல அந்த நடைமுறை இருந்தது. இப்ப அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு யார் எடுக்கிறது? அவங்களுக்கு மத்தியில போட்டி வந்துருச்சு. போட்டி வந்த நேரத்தில் தான் அன்றைய காலகட்டத்தினுடைய நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அன்றைய காலகட்டத்தினுடைய நபி, அந்த போட்டியில் அவங்களும் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு மத்தியில அன்றைய காலகட்டத்திலே அம்பிலே சீட்டெழுதி அது போடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது, குர்ஆனிலே வருகிறது. அப்படி போட்டாங்க. சீட்டெழுதி போட்டு பார்க்கும் பொழுது அவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் வந்துச்சு. அதனால ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பிலே வளர்த்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஜக்கரியா அம்மா அவர்கள் இவங்க நீண்ட நெடிய காலம் நேரம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியவதியா இருந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவங்க வணங்கக்கூடிய அந்த இடத்திற்கு அருகிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார் என்று சொன்னால், அந்த செல்லக்கூடிய அந்த இடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப வஜத இன்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வணக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் சென்றார்கள் என்றால் ஏராளமான ரிஸ்கை, அன்றைய காலகட்டத்திலே கிடைக்காத அரிய வகையான ஆக சிறந்த பழங்களை, இதுல உயர்ந்த உணவுகளை எல்லாம் பெற்றுக் கொண்டார். யா மரியம், அன்னாருக்கு யாரும் இங்க வரல, யாரும் இங்கே வரவில்லை, ஆனால் இந்த ரிஸ்க் எப்படி வந்ததுன்னு கேட்டான். காலத்துகோ இந்தில்லா, என் ரப்பு தந்தான். வணக்கத்திலே ஆக உச்சத்தில் இருந்த காரணத்தினாலே அவர்கள் இபாதத் செய்யக்கூடிய இடத்திலேயே அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு பெரிய அற்புதங்களை அல்லாஹ் அந்த இடத்தில் ஏற்படுத்தி காண்பித்தான் என்று பார்க்கிறோம். அதற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் ரப்பினுடைய அத்தாட்சி வெளிப்பட்ட, இறைவனுடைய இபாதத்தில் உச்சமாக இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமினுடைய அந்த இடத்தில் ஏற்பட்ட ரப்பினுடைய அத்தாட்சியை பார்த்து ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அங்கு நின்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ செய்தார்கள். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, ரப்பே எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை தான் துஆ செய்தார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லாம இருந்தாங்க ரொம்ப காலமாக, நீண்ட நெடிய காலமாக. குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலேயும் வருகிறது. 100 வயசையும் தாண்டிட்டாங்களாம். அவங்களுடைய தலையெல்லாம் வெளுத்து போச்சு, தாடியெல்லாம் நரைச்சு போச்சு, எலும்பெல்லாம் பலவீனமாயிடுச்சுன்னு சொல்லி வருது குர்ஆன். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட ரப்பினுடைய ஆற்றல் வெளிப்பட்டால் எதுவும் நடக்கும் என்ற ஒரு நிலையிலே துஆ செய்தாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு யஹ்யா என்ற ஒரு பெயர் வைத்து பின்னால் ஒரு மகனை கொடுத்தான் என்பதையும் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, ரப்பினுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமை உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக காண்பிப்பதற்காக அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினான். எப்படி தாயும் தந்தையும் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹஜ்ரத் ஹவ்வா அம்மா அவர்களையும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் வெளிப்படுத்தி காண்பித்தானோ, அதே போல தகப்பனார் இல்லாமல் உலகத்தில் ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டும் என்ற ரப்பினுடைய அத்தாட்சி, அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு நிலைப்பாடாக மரியம் அலைஹிஸ்ஸலாமை ஆக்கினான். மரியம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா ஆக்கினான். இவங்க தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த அதற்கு ஒரு சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல லஹா பஸரன் சவிய்யா. அழகான ஒரு கோலத்துல, ஒரு ஆணினுடைய கோலத்தில் மலக்கு வந்து நிக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் திடுக்கிட்டு போயிட்டாங்க. யாரும் வரக்கூடிய இடம் அல்ல, யாரும் நுழையக்கூடிய இடம் அல்ல. இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக இருந்தால் இப்பொழுது நான் ரப்பிடத்தில் உங்களை தொட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னாங்க. நான் அல்லாஹ்வுடைய மலக்கு, அல்லாஹ் என்ன அனுப்பி இருக்கிறான், இப்படி ஒரு அத்தாட்சி உங்களுக்கு தருவதற்காக என் ரப்பு அனுப்பி வைத்திருக்கிறான் என்று ஹஜ்ரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆனாலும் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த காரியம் என்பது சாதாரணமானது அல்லவே. எனவே ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் பயப்பட்டாங்க, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினாங்க. ஆனால் அவர்கள் இந்த இடத்தில் அவங்க சொல்லி காண்பித்தாங்க, நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உண்டான ஒரு மலக், இன்னமா அன ரசூலு ரப்பி லி அஹபலகி குலாமன் ஸக்கியா, அல்லாஹ் ஒரு பரிசுத்தமான குழந்தையை உங்கள் வழியாக அல்லாஹ் தர நாடி இருக்கிறான். அவங்க கேட்டாங்க, அன்னா யகூனு லி குலாமன் வலம் யம்சஸ்னி பஸரன் வலம் அக்கு பகியா, எந்த ஆணும் என்னை தீண்டியதும் இல்லை, தொட்டதும் இல்லை, நான் ஒரு வரம்பு மீறிய தவறான பெண்ணும் அல்ல, எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும்? எனக்கு எப்படி உண்டாகும்? ஹஜ்ரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன கால கதாலிக், அப்படித்தான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி உலகத்தில் எப்படி இருக்குங்கிறத அதுக்கு ஒரே பதில் இந்த பதில் தான் சொல்ல முடியும். எப்படி நடக்கும்? கால கதாலிக்,
அப்படித்தான் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். ரப்புகஹு அலைய்யின், அல்லாஹ்வுக்கு அது லேசானது, அல்லாஹ் நாடினால் எப்படி வெளிப்படுத்துவான் என்று சொன்னார்கள். அதே போல ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அந்த குழந்தை உண்டானது. ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஊதினாங்க, வருது குழந்தை உண்டானது. நிறைய பேர் உலகத்துல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா, அப்படி ஊதின உடனே அடுத்த நாள் உள்ள வந்துருச்சு அப்படிலாம் இல்ல. 9 மாதங்கள் கழித்தது வருது. அவங்க ஊதின பிறகு கூட 9 மாதங்கள் எப்படி மற்ற பெண்கள் அவர்கள் கர்ப்பகாலத்தினுடைய அந்த நிறைவாட்டில் இருந்து குழந்தை பெறுவார்களோ அதே போல்தான் மரியம் அம்மாவும் குழந்தை பெற்றார். அது போல ஆனா அவங்க பயந்துட்டு இருந்தாங்க, பெரிய சட்டைகள் போட்டிருந்தார்கள், சாதாரணமா வெளியே தெரியாத அளவுக்கு அகலமான நிலையில. ஆனா குறிப்பிட்ட காலகட்டம் வந்த பொழுது அல்லாஹு தஆலா அவர்களை அங்கிருந்து பைத்துல் முகத்தஸ்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக சொன்னான். அங்க போனால் அற்புதமான கண்கொள்ளா காட்சி. ஹஜ்ரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் துன்யால பிறந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, பிள்ளையை பெற்றெடுத்தாங்க, ஆனந்தம் தான். ஆனா பிறந்த பிறகு அவர்களுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இந்த பிள்ளையை தூக்கிட்டு போனா ஊர் விடுமா? இதுலயும் கிறிஸ்தவருடைய அபிப்பிராயம் என்னன்னு சொன்னா, குழந்தை பிறக்கிற நேரத்துல ரொம்ப வலி அவங்க அந்த நேரத்துல சொன்னாங்கன்னா, அவங்களுடைய வேதங்கள்ல யாரை தனி மித்து கபலஹாதா குர்ஆன்ல வருது, யாரை தனி மித்து கபலஹாதா, இதற்கு முன்னால் நான் மரணமாக இருக்க வேண்டுமே, நான் மறக்கப்பட்ட ஒரு நிலையில் ஆகியிருக்க வேண்டுமே சொன்னாங்க. பிரசவ வலியினால சொல்லல, குழந்தை பெற்றெடுத்த பொழுது இந்த குழந்தை யார் என்னன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? அது நினைச்சு அவங்க வருத்தப்பட்டாங்க என்பதுதான் குர்ஆனுடைய வாக்கு. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹ்ஸனி, அவர்களுக்கு அவருடைய கீழ் பகுதியில் இருந்து ஒரு சத்தம் வந்தது. கவலைப்பட வேண்டாம் என்று சத்தம் வந்தது. சில பேருக்கு தஃசீர் இப்படி எழுதுறாங்க, ஃபனாதாஹா மன் தஹ்தஹா, யார் அந்த கீழே இருந்தது அந்த குழந்தையை பேசியது. அல்லா தஹ்ஸனி, பயப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், பிள்ளை பேசிச்சு என்று பிள்ளை பேசியது குர்ஆன்ல பின்னாலே வருது. ஆனால் அப்பொழுதும் சொன்னதாக அதற்கு ஒரு தஃசீரை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, உலகத்திலே குழந்தைகள் பேசிய வரலாறு குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல்வேறு செய்திகள் வருகிறது. அதாவது ஹதீஸ் ஷரீஃபிலே புகாரிலே ஒரு மூணு ரிவாயத் வருது. ஜுரையுர் ராஹிப் என்ற ஒரு குழந்தை பேசியதாக, அதேபோல் பனி இஸ்ராயீல் காலத்தில் உள்ள ஒரு குழந்தை பேசியதாக, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசியதாக, ஹதீஸ்களிலே வேறு செய்திகளிலேயும் அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட தொட்டில்ல பேசியதாக வருகிறது. இப்படி பல குழந்தைகள் பேசியதாக வருகிறது. அதில் ஒன்று அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இங்க இருந்து பிள்ளையை தூக்கிட்டு போறாங்க. தைரியம் தான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்ற நிலையில. ஆனால் ஊர் சும்மா விடுமா? எல்லா பேச்சையும் பேசியது, கண்ட பேசிகளையும் அவதூறுகளையும் சொன்னது. அந்த அவதூறுகளை சொன்னதற்கிடையில ஒரு தத்துவத்தை அந்த ஊர்வாசிகள் சொன்னார்கள். அவ்வளவு அவதூறையும் இழித்தும் திட்டும் பேசினாங்க. அதுக்கு இடையில பேசுறாங்கன்னா, யா உஹ்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரா ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா, ஹாரூன் வழிவந்த சகோதரியே, மா கான அபூகி இம்ரா ஸௌஇன், உன்னுடைய தகப்பனாரும் கெட்ட மனிதர் அல்ல, வ மா கானத் உம்முகி பகியா, உன்னுடைய தாயும் தவறான நடத்தையில் உள்ளவள் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது உன்னிடத்தில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது. அவ்வளவு குறைகளுக்கு மத்தியிலே உலகத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவத்தை சொன்னார்கள். பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தால் பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பாங்க. அப்ப அதனால உங்களுடைய பெற்றோர்கள் சீதேவிகளாக இருந்தார்களே, உன்னை பற்றி இப்படி ஒரு செய்தியா? அவங்க சீதேவி தான், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா அற்புதமாக ஒரு கொடுத்த நடை. அல்லாஹ் அந்த நேரத்தில் அவங்களுக்கு சொல்லியிருந்தா, நீங்க ஒண்ணுமே பேசக்கூடாது, பிள்ளையை கை காமிக்கணும். நான் இன்னைக்கு பேசா நோன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு கூட வாய்ப்பு சொல்லிடக்கூடாது, அது பேசுற மாதிரி ஆயிரும் இல்லையா? அப்ப அதனால பிள்ளையை கை காமிச்சிடும், நீங்க பிள்ளையை கை காமிக்கணும். அது மாதிரி எதற்கு செய்யுதுன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற அற்புதமான குழந்தையை மரியம் அம்மா அவர்கள் கை காட்டுகிறார்கள். பிள்ளைக்கு நாங்க எப்படி பேச முடியும், அது சின்ன பிள்ளைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது பிள்ளை பேசியது. கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், தேவ தூதரும் அல்ல கருத்தரும் அல்ல. அவங்க சொன்னாங்க, இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடியாக இருக்கிறேன். ஒரு ஜஅலனி நபியா, என்னை நபியாக அல்லாஹ் ஆக்குவான், என்னை நபியாக ஆக்குவான். நான் தேவன் அல்ல, தேவனுடைய தூதர் அல்ல, பரிசுத்த ஆவி அல்ல, தேவகுமாரனும் அல்ல. வஜஅலனி நபியா, என்னை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நபியாக ஆக்குவான் என்று அதற்கு செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதமான செய்திகளை தொடர்ந்து பேசினார்கள். வஅவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களுக்கு வரக்கூடியதை எல்லாம் பேசிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த உம்மத்து கவனிக்க வேண்டிய வார்த்தை, ஓ பர்ரம் பி வாலிததி,
என்னுடைய தாய்க்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு பிள்ளையாகவும் அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான். உலகத்துல பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு முக்கியமான போதனையா இதை சொல்லி காண்பிக்கிறார். இன்னைக்கு நண்பர்களுக்கு கட்டுப்படுறாங்க, இயக்கத்தில் உள்ள வெறியில கட்டுப்படுறாங்க, பெற்றோர்கள் விஷயத்தில் அலட்சியம். ஒரு கடைக்கு போயிட்டு வாங்க போமாண்டு போயிடுறான். யாராவது சொன்னா அந்த வேலையெல்லாம் தலையில தூக்கி போட்டு பார்க்கலாம். வீட்டில் உள்ள அந்த காரியங்களை, பெற்றோர்களுக்கு உண்டான காரியங்களை அலட்சியப்படுத்துகிறோம். பெருமக்களே, நல்ல பிள்ளைகள் யார் என்று சொன்னால் வீட்டிலே பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக முதலாவது இருக்க வேண்டும். தாயினுடைய, குறிப்பாக பொதுவாக பெற்றோர்களுடைய, குறிப்பாக தாயினுடைய துஆவை வாங்காத எந்த பிள்ளைகளும் உயர்வை அடையவே முடியாதுன்னு சொல்றாங்க. பொதுவாக பெற்றோர்கள், குறிப்பாக தாயினுடைய துஆவை பெறாத எந்த பிள்ளையும் எந்த உயர்வையும் வாழ்க்கையில் பெற முடியாது என்று மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல மரணம் கூட கிடைக்காதான். தாயினுடைய, பெற்றோருடைய துஆவை பெறாத பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய முடிவு கூட சந்தேகத்திற்கிடமானது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெற்றோர்களுக்கு அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன என்ன அற்புதமான வார்த்தை! ஓ பர்ரம்பி வாலிதத்தி, என்னுடைய தாய்க்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நல்ல பிள்ளையாக அல்லாஹ் ஆக்கினான். தாய் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் தாயினுடைய அந்தஸ்துங்கிறது சாதாரணமானது. ஒரு நபியாக இருந்தாலும், பிள்ளை நபியாக இருந்தாலும், பிள்ளை பேரரசராக இருந்தாலும், பிள்ளை பெரிய ஆலிமாக இருந்தாலும், உலகத்திலே அறியப்பட்ட புகழுக்குரியவராக இருந்தாலும், உடைய தாய் புகழுக்கு அறியப்படாத பெண்ணாக இருந்தாலும் கூட தாய் தாய் தான். எனவே தாயினுடைய இந்த துஆவை பொதுவாக பெற்றோர்கள், குறிப்பாக தாயினுடைய துஆவை பெறக்கூடிய மக்கள் தான் வாழ்க்கையில் எல்லா உயர்வையும் என்பது மாத்திரமல்ல ரப்பினுடைய பொருத்தத்தையும் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய இந்த அருள் வசனத்திற்கு நமக்கு விளக்கம் சொல்லித் தருவார். அருமையான பெருமக்களே, எனவே உலகத்திலே கற்பொழுக்க மிக்க நல்ல பெண்ணுக்கு உதாரணம், ஈமானிய பெண்ணுக்கு உதாரணம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிக்கு உதாரணம், உலகத்தில் ஆக சிறந்த பெண்களுக்கு உண்டான உதாரணம் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாமை பல்வேறு நிலைகளில் குர்ஆன் நமக்கு அது உணர்த்தி காண்பிக்கிறது. ரப்பினுடைய உதவியை நேரடியாக பெறுவதற்குண்டான ஆற்றல் பெற்ற பாக்கிய பெண்ணாகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயிரம் ஆயிரம் மரியம்களை உலகத்தில் உருவாக்கி அருள்வானாக. நம்முடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட சீதேவிகளாக நம்முடைய தாய்மார்களையும் நம்முடைய சகோதரிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்தருள்வானாக. நம்மையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ள சாலிஹீன்களில் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். This audio was downloaded from tamilbayan.com.